தம்பி கோயந்தா போடுறது இங்கே கிடையாது, சித்திரை மாதம். சார்பு அல்லோ அல்லோ அல்லோ. இந்த நாடகம் நடத்தி நான் என்னப்பா முடிச்சிருவாப்பா, இப்போ ஜோலியை முடிச்சிருப்பா. பொம்பளை இல்லாதத்தா அந்த முக்காடை எடுத்தா சாமி தான் அழைக்க போறேன். என்னத்தா ஆதி ஏய் ஏதாவது பேச வரீங்களாப்பா அண்ணன் தம்பிலா? ஏத்தா நான் உடுக்கு வாசிக்கிறேன், உங்களுக்கு சிரிப்பா தெரியுதாத்தா? சாமி ஆதி நலையில நாளையில நாளையில தம்பி இந்த பூனை சத்தமெல்லாம் வந்து உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன், உடுக்க வச்சு எரிஞ்சுருவேன். தம்பி இடியப்பா இருப்பா, அடுப்பு காயட்டும். அப்ப நல்லா சிரிப்பா அதிசயம் மயிரா. அதி நலையில இலை சொல்ல விடுங்கடா. அண்ணே வந்து உள்ள கருப்பனை இழுக்கிறேன், உள்ள ஊர்றேன். அது நலையில நம்ம கிளவி ஓடையில பிழப்புக்காக கிநாடு போய் மேநாடு வராரு. பிள்ளைகளை கூட்டி இந்த ஏப்புதூருக்கு நம்ம கிளவே அடுமாட ஒட்டி பிறஞ்சாஞ்சு வரையில் நம்ம எங்க போய் தங்கிருவோம், நம்ம எங்க போய் புழைக்க போறோம். அப்ப ஏப்புதூர் கிராமத்தில் நம்ம கிளவே குடிசைய போட்டு பிள்ளைகளை கூட்டி குடியேறினாரு இந்த ஊருல. அன்னைக்கு கிழவனுக்கு இவ்வளவு மக்கள் படையும் இல்லை, பணவளமும் இல்லை. இந்த சாமிய தவிர கிழவனுக்கு துணையாரும் இல்லை. அப்ப 12 வருஷம் பாராமலை இல்லை இந்த நாடு. பஞ்சம் போகுது, அப்ப ஆடு மாடுக்கு இறையில்லாம கிளவே வெளியூர் போய் புழைக்க அந்த நாளையில்லை. அப்ப கிளவி பிள்ளைகளை கூட்டி இந்த பஞ்சத்தில எப்படி இந்த மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன். கூப்பிடுங்க வாழ வந்தம்மனே. அப்ப காமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த ஏப்புதூர் கிராமத்துல கிழக்க குமுறுதுண்டா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை பெய்யுது, நம்ம கிளவி காட்டுல போய் மயிலு கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவா கீரை புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. கொடுத்த வாக்கு அள்ளி கொடுத்த சாம்பளம் அரும்பு குறையில இந்நாள் வரையிலும் ஏந்தி தக்கற பொன்றாக்கு என் 18ஆம் படி கருப்பன நான் வணங்கி ஏமாந்தோப்பு கருப்பு நீ எந்த குதிரையில வள போற இந்நேரம் எந்த குதிரடா?
குறிவாக்க வந்தியா தேன்றாட்டு எடுக்க வந்தியா? ஏப்பா ஓடாங்க கிடையாது, ஈயம் பூசுறாள். ஏம் ஏம் ஆமாப்பா உட்காரப்பா. உன் ஊர் எந்த ஊரு? வடக்கேன்னா எந்த ஊரு? சூடத்தை போறதுப்பா, விபூதி அதில் அள்ளி வச்சு போறதுன்னு. புதுசா நேற்று வாங்கினது கரு விட்டேனே உன்னை வண்டியில் வச்சு பார்ப்பேன். பெரிய கோடாங்கின்னு உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். இலை முண்டை என்ன பொருந்தணுமோ அதை சொல்லு. பெரிய கோடாங்கின்னு 7 தடவை டைலாக் பேசுவேன் என்னை வச்சு. எங்க அண்ணன் சாமி, எங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து பேச்சு வரைய மாட்டேங்குது. இப்ப 2 அரையும் உனக்கு அதே மாதிரி வராது. உங்களை வச்சு இந்த நாடகத்தை நடத்தி எப்படியாவது தம்பி குறிவாக்கம் வந்தியா இல்லை உங்க அப்பா தவசம் நடத்த வந்தியா? ராமேஸ்வரம் போறேன் அப்படியே வந்துட்டியா? இவன் எப்படி பண்றேன் பாரு, இவன் அடுத்த என்னோட சிஷியன் தான் எங்க அண்ணன். தம்பி என்ன பார்த்தா தடுத்து முடிச்சு அழுதுகிட்டே இருக்கான்டா. அவன் அரடா ஒரு 300 ரூபா தரேன். பிறந்ததுல இருந்து பேச்சே வர மாட்டேங்குது. क्या அரே ராம் வாவா ஒரு எப்ப பொழந்துறேன். நீங்க இதே பார்த்து எப்படியாவது வாயை திறந்துங்க. படுத்தா உறக்கமல்லே. ஆமா 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 சாமி. பாய் விரச்சா தூக்கமில்லே. ஆமா சாமி ஆமா சாமி. டயலாக் பேச வர்றா கண்டாலே. சரி சரி பேசுங்க. வாய துறந்தா அண்ணனுக்கு பேச்சு வல்லே. என்ன நினைக்கிற? 3க்கு சம்பளம் கொடுப்பேன்னு நினைக்கிறியா? இல்ல இப்படி கெட்ட புள்ள வந்தா 200 300 சேர்த்து சேருவா என்ன வருவியா? விபூதி கம்மியா இருந்தா இந்த முகரைக்கு எப்படி பத்தும்? என்னடா டைலாக்கு? இலை இலை நொப்பம் நான் பூசணும்டா வெண்ணமேனே. இன்னும் விபூதி அள்ளிட்டு வாப்பா. பே 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 அங்கே வா பே. அங்கே என்ன கொஞ்சம் அப்படி போ. ரொம்ப வந்து மாற்றாங்க விடுவனா இவங்களுக்கு. பே எப்படினாலும் பேச்சு மட்டும் வர சொல்லுங்க. இன்னும் 8 கிலோ விபூதி இதனால செலவான. இவன் பரவாயில்லையே பின்றானே நல்லா பண்ற. அடுத்த வருஷம் நீ பாப்போம் பெட்டி நீ வாசி. அவனை மூத்தத்தை குடி உப்பு கைக்கும் கொன்னு பேக்கர்னாக்கு கண்டங்கர் சுடாய் எரியுது. ஒருத்தனா எரிய தாண்டா செய்யும். யாரா நீ போடா இங்கே. ஒரு டைலாக் பேசி சிரிக்க வச்சுட்டாரான். விஜய் டிவி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலே பேதானா? இங்க வாக்கிட்டு வா. மடுவு கணக்குதா உனக்கு உண்ணி தெரியுதா? குடிக்கே ஊரலில்லே. அப்படியா? ஏன்டியா டேட்டையா இந்த பழம் தர்றேன். குடிக்கே கஞ்சி இல்லே. ஒரு வேளைக்கு கஞ்சி இல்லை உங்க குடும்பத்துல. ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி. சரியா நல்ல ஓடாங்கிறா. अरे राम काम वेट वास के குடிக்கே கஞ்சி இல்லே. உங்களுக்கு கும்பிட சாமி இல்லே. அப்ப பிறப்பனெல்லாம் பிறங்கோடி கேக்குறேன்.
பங்காளி எல்லாம் சாமி கும்பிட ஒற்றுமையா கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். ரொம்ப நாளா அப்படித்தான் கிடக்கு. அப்ப கல்லுல முட்டுன பொழப்பா இருக்கு நம்ம வாட்டைங்களுக்கு. ஆமா சாமி, ஆமா சாமி. இங்க கழுத கத்துதுடா. இந்த மிமிக்கிரி மயிரெல்லாம் பண்ணக்கூடாது. உடுக்கு போனா மரல மூக்குல அடிச்சு போய் கழுதை பேப்பேன். அப்படித்தான் கத்துச்சு. கத்துச்சு. மறுபடியும் கழுத மாதிரி கத்து. எந்த ஊர்ல நோட்ட வாட்ட கழுத அப்படி முக்குது? இல்ல, அங்க அன்னைக்கு சின்ன கழுதையா இருந்துச்சுல. அப்ப கோழி அடப்படுத்தா குஞ்சு ஒரிக்கல. 28 நாளா பொறிக்க. அளவு கூட சொல்லியிருக்கா வேண்டாமே. சரி சாமி. அப்ப ஆடு முழுக்க ஓடல. ஒருவேளை பப்பளிக்கான தின்றுக்குமோ? போடல. இந்த மாடு இளங்குடி ஓடல. ஆமா சாமி, இளங்குடியே ஓட மாட்டேன். நானும் பல்லுக்கிட்ட எல்லாம் கடிச்சு இல்ல. தம்பி அங்கே குறிவாக்க நினைக்க இங்கே அவன் தம்பி ஆசிட்ட கலந்து அள்ளிட்டு வாடா ஊதிய. நாடகத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கான்டா பேப்பையமே. அண்ணன் ஏன் தம்பி தான்டா, நீ இருடா. நீ தான்டா அம்படுக்காரனா மஞ்ச சட்டை மயிறு. நீ அந்த குறுப்பு தலைவனா ஏவி விடுறான்டா அவன் ஏர்னத்தி முண்டை. அப்போ ஓரஞ்சாரா வயக்காடு விசுன வெதநல்லு முளைக்கல. முளைக்கே வட்டிக்கு வாங்கி போட்ட இல்லை முளைக்கலைன்னா விட்டுரு. வட்டிக்கு வாங்கி போட்டேன், லீஸுக்கு வாங்கி போட்டேன், சரி சார். அதெல்லாம் பேசக்கூடாது. பேப்ப இலை புருவத்தை அலசிக்கிட்டு மூக்க குத்திக்கிட்டு அறைவேன். சரி சாமி, சரி சார். அப்ப நீங்க கரையில்லா கம்மா கம்மா அதே. இன்னைக்கு நீங்க முளைக்காத வித. ஆமா சாமி, அதே. உங்க அண்ணன் கும்புள்ளா கால. ஆமா ஆமா ஆமா. நீ வேறு விடா நாத்து. ஆமா சாமி, ஆமா சாமி. இவள் நக்கலா பேசியிருக்கேன். ஆமா சாமி. என்ன நினைச்சு வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு பிறந்ததுல இருந்து பேச்சு வரல. இந்த ராகமெல்லாம் பாடக்கூடாது, சாட்டா முடிச்சுக்கணும். சரி. அப்புறம் நீ கோடாங்க நான் கோடாங்க ஆடினது தெரியாது. சரி சாமி. கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா மூக்குக்குள்ள விபூதியை போட்டுக்கிட்டு கடப்பாரிட்டு அறைவேன். சரி சாமி. ஏலை நான் என்னடா சொன்னேன், என்னடா செய்ற? என்ன நினைச்சு வந்த உங்க அண்ணன் பேசுவான் பாரு. அண்ணே தம்பி பேசுப்பா. சாமி பாருங்கள் பாருங்கள் சாமியோட மகிமையை பாருங்க. பேசாதானே பேக்க வச்சேன். அண்ணே நீ இடியப்பம் பண்றியா? உன் வயசுக்கு என்ன இடியப்பம் புளியுற? ஏற்கனவே புளிஞ்சு விடுதேன், கட்டையை அலச முடியாம கிடக்காங்க.